இன்றைக்கி நாம் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வகர காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் அப்படி என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் என்பது கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக எப்போதும் வீடியோவில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதில் இருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வகர காலம் அப்படிங்கிறது தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி முதல் தை மாதம் 22ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 119 நாட்கள், அதாவது ஒரு 4 மாதங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வகரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. ஆங்கில தேதிக்கு 2024 அக்டோபர் 9ஆம் தேதி முதல் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை இந்த 4 மாதங்களுமே கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வகரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. சரி, இந்த குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல வகரநிலை பெறுவதனால கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் வக்ரம் அப்படின்னா என்ன? கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதைக்கு சுற்றி வரும்பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாடினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் வக்ர காலங்களில் உண்மையிலேயே கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை. அதே போல் வக்ரம் பெற்ற கிரகத்திற்கு பலம் என்பது கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்தில் கிரகங்கள் சூரியனுடைய ஈர்ப்பு விசையில் இருந்து ரொம்ப தூரத்தில் விலகி தனது சுய வேகத்தில் அந்த கிரகம் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். அதே போல் சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வகரநிலை பெறுவதனால என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும்? அதற்கு முன்னால் குரு பகவானை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா சூரிய குடும்பத்தில் ஒரு முழு முதல் சுபகிரகம். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர், ஜீவகாரகன் இந்த குரு பகவான். அதே போல் குரு பகவான் இந்த இடம் பால், பார்த்த இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவான் பாருங்கள், எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடம் புனிதப்படும், அந்த இடம் உயிர் பெறும். அதே போல் குரு பகவான் பேரின்பகாரகன், அதே போல் பணத்துக்கு காரகன், புத்திரக்காரகன் பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான். சரி, இந்த குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு. அதற்கு முன்னால் கன்னிராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கன்னி காலப்புருஷ தத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா 6வது ராசியாக இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய குரு பகவான் ஆவாருங்க. கன்னி ராசிக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் முதல் 2 பாதங்களும் இந்த ஒரு ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க, பல பட்டம் பெற்றவர்களாக இருப்பாங்க, பொருளாதார நிபுணர்கள், பகுத்து அதாவது ஆராயக்கூடிய திறன் கொண்டவர்கள், மாற்றங்கள் அப்படிங்கிறத விரும்பக்கூடியவர்கள், தங்களுடைய திறமையினால் மற்றவர்களை திணறடிக்கக்கூடியவர்கள் பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்கள். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வளர்ச்சியை எட்டக்கூடியவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்களாக இருப்பாங்க. அதாவது தங்களுடைய செயல்களால் வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள். அதே போல் எந்ததொரு தொழில் மேலேயும் அதிகதொரு கவனம் செலுத்தக்கூடியவர்கள் பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு 2024 அக்டோபர் 9ஆம் தேதி முதல் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. இன்னதொரு குரு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது, அதாவது வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்வதனால் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும்? அதையும் தாண்டி பொதுவாக குரு பகவான் எப்போ 9ஆம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதி தான் பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்தார். பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவானுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு வலுவான இடம், ஒரு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு இடம், ஒரு முக்கியமான இடம். சரி, இந்த ஒரு காலகட்டத்தில் வக்ரநிலை பெறுகின்றார்.
பொதுவாக 9ஆம் இடத்துல குரு இருப்பது அப்படிங்கிறது சிறப்பு. இங்கே வக்ரம் பெறும்போது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு கிரகம் வக்ர நிலை பெறும்போது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தனது காலகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் பாருங்க அப்படின்னா அதன் மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பாக்கிய ஸ்தானத்தில் குரு வக்ர நிலையை பெறுகின்றார். அப்போது அந்த 9ஆம் இடம் ஆதிபத்தியங்கள் என்பது பலம் பெறும். அதே போல் குரு பகவானுடைய காலகத்துவமும் பாருங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் பலம் பெறும். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 4க்கும் 7க்கும் அதிபதியாக இருக்கின்றார். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 2024 அக்டோபர் 9ஆம் தேதி முதல் ஒரு 4 மாதங்கள் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் 9ஆம் இடத்துல வக்ர நிலை பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ரகதியில் இருப்பார். அதே போல் 7ஆம் இடத்துல இந்த குரு பகவான் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு வக்ரகதியில் இருக்கார். அப்போது ராசிக்குள்ளே கேது வக்ரகதியில் இருக்கார். அப்போது வருட கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதியில் இருக்காங்க. இந்த ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக வக்ர கிரகங்கள் ஒரு பலனை தாமதமாக செய்யுமே தவிர அந்த பலனை செய்யாமல் விடாது, அந்த பலனை உறுதியாக செய்யும். அதே போல் வக்ரம் பெற்ற கிரகத்தின் மேலே தனக்கு ஒரு பிரியம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஒரு காலகட்டத்தில் அதன் மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். அப்போது ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வாக்கிய ஸ்தானத்தில் வலுப்பெறுகின்றார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய ஒரு இடம். பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நல்லதொரு கௌரவத்தையும் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் தாங்க ஒருத்தர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, வாழ்க்கையில் நல்லது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க. அப்போது இந்த 9ஆம் இடத்துல பார்த்திங்க அப்படின்னா தனாதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்துல மிகப்பெரிய ஒரு சுபகிரகமான குரு பகவானே வக்ர நிலையில் இருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு காலம் அதிர்ஷ்டமான ஒரு காலம்னு சொல்ல முடியுங்க. அப்போ 4ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால ஒரு சொத்து வகையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு காலகட்டத்தில். அதே போல் படிப்பின் மூலமாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். நல்ல ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 12. அதே போல் அறிவு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அதிகத்தொரு வளர்ச்சி இந்த ஒரு காலகட்டத்தில் கொடுக்க முடியும். அதே போல் தாயாருக்கு இந்த கஷ்டங்கள் என்பது மாறும். ஒரு சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள் என்பது சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அதே போல் ஆரோக்கியத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்லது முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் சுப காரியங்கள் திடீர்னு பார்த்தா சுப காரியங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. தடைப்பட்ட சுப காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சிலருக்கு நல்லதொரு வரன் அப்படிங்கிறது அமையும். ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி வக்ர நிலை பெறுகின்றார். அப்போ 7ஆம் இடத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது ஒரு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை துணை, ஏற்கனவே திருமணம் ஆகாதவங்க, திருமணத்து மேலே பிரியமே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு காலகட்டத்தை திருமணம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அந்த திருமணத்தை ஒத்துப்பாங்க. அப்போது நல்லதொரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். நல்லதொரு வாழ்க்கை துணைங்கிறது அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாடே போகணுங்கிற எண்ணமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டு மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் நல்லதொரு தொழில் பார்ட்னர் அப்படிங்கிறது அமைவாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல் பயணத்தார் ஒரு இஷ்டம் என்பது ஏற்படும். அதே போல் புதுசாக தான் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் கொடுக்கும். தொழில் முதலீடு மூலமாக லாபங்கிறது கொடுக்கும். நல்லது ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க கன்னிராசிக்காரர்கள். ஏன்னா ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் பாருங்கள், அதன் மேலே நமக்கு ஒரு பிரியத்தையும் அதன் மேலே ஒரு ஈர்ப்பையும் கட்டாயமாக கொடுக்கும். அப்போது 4க்கும் வேலைக்கும் மதிப்பு தெரியலையோ, 4ஆம் இட ஆதிபத்தியத்துக்கும் 7ஆம் இட ஆதிபத்தியத்துக்கும் ஈர்ப்பு வரும். அது மேலே ஒரு பிரியம் வரும். அது ஒரு அற்புதமான ஒரு மதிப்பை கொடுக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள்லாம் ஒரு இது எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னால் ஏதாவது சுப காரியம் தடைப்பட்டு போச்சு அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பெறுகின்றது. தந்தையாருக்கு பல வகையில் இருந்த கஷ்டங்கள் என்பது மாறும். தந்தையார் மூலமாக முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். தந்தையாருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது மாறும். அதே போல் ஒரு சிலருக்கு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படும். பொது காரியங்களில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வரும் பாருங்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது கொடுக்கும். பொது வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். வாழ்க்கை துணைவராக இருக்கிறவங்க ஒரு ஆதரவு கிடைக்கும். 2வது தாரம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த ஆசை அப்படிங்கிறது கிடைக்கும். பல வகையான நல்லதொரு மாறுதல் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள். அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இது ஒரு காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுகுது அப்படிங்கிறதுனால பொதுவாக 9ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. அதுவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலம் சிறப்பான ஒரு காலம். உங்கள் மேலே எந்த ஒரு
ஒரு குறை அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த குறை அப்படிங்கிறது அகலும். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் மேலே இழைக்கப்பட்ட தீங்கு அப்படிங்கிறது நீங்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது மாறும். கன்னிராசிக்காரர்களுக்கு அதாவது சூரியனை கண்ட பனி போல் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது இருந்த இடம் தெரியாமலேயே விலகும். எல்லாமே ஆரோக்கியத்தில் இருந்தாலும் சரி, இல்லை மன ரீதியாக பண ரீதியாக இருந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 9ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காலம், ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்ல முடியும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்போது யோகத்தை அதிகப்படுத்தி தருகின்றார். 9ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலம். அதுவும் வக்ரகதியில் இருக்கும்போது இன்னும் கூடுதல் பலம் பெற்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்க தயாராக இருக்கின்றார் குரு பகவான். அப்போது குரு பகவானால் நல்லதொரு மாற்றத்தை, நல்லதொரு முன்னேற்றத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் கன்னிராசிக்காரவங்க கட்டாயமாக பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் எதிர்நோக்கி காத்துட்ருக்கீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கும். நன்றி, வணக்கம்.